ஆப்கி அதாலத்தில் பிலிம் ஸ்டார் ரன்பீர் கபூர் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் அளவுக்கு அதிகமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாரு. ரன்பீர், உங்க ஆக்டிங்க பத்தி சொன்னீங்க. சஞ்சய் லீலா பன்சாலி கூட உங்களுடைய முதல் படத்தை பண்ணீங்க. நீங்க ஆக்டரா எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டீங்க. ஆனா சஞ்சய் லீலா பன்சாலி தான் ஒரு வழி ஆயிட்டாரு. ஆமா சார், படம் ஓடலைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நாங்க படத்துல வேலை செய்யும் போது நல்ல ஹார்ட் ஒர்க், நல்லா வேலை செஞ்சோம். சஞ்சய் சாரோட உழைப்பு இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணம் அவர் தான். எனக்கு ஆக்டிங் பத்தி என்ன தெரியுமோ, ஃபிலிம்ஸ் பத்தி அவர்கிட்ட தான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு ரெக்ரெட்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி எதுவுமே இல்லை. ஒருவேளை நீங்க என்ன கேட்டீங்கன்னா வாய்ப்பு கிடைச்சா எந்த படத்தை டெபியூட் பண்ணுவீங்கன்னு, அப்போ நான் எல்லா ஜென்மத்திலையும் சாவரியா படத்தை மட்டும்தான் டெபியூட் பண்ணுவேன். ஏன்னா அதனால தான் எனக்கு ரொம்ப பெரிய ஃபேன்ஸ் எல்லாம் கிடைச்சிருந்தாங்க. ஐ திங்க் அங்கேருந்து தான் வந்தாங்க அந்த டவல் பாட்டால. பட் எனக்கு அது ஒரு விசித்திரமான ஒரு மாதிரியான பாட்டு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னா, இந்த படம் ஓடலனாலும் இன்னொரு படம் பண்ணீங்க. அது எந்த மாதிரி ஃபிலிம் பண்ணீங்கன்னா, அது மக்களை ஹீரோவாக்கும் ஸ்டாராக்கும். வேக்கப் ஷெட் அது எப்படிப்பட்ட படம்னா, ஒரு புதுமையான எக்ஸ்பெரிமெண்டல் படம். நான் லான்ச் ஆனப்போ என்ன நிறைய பேர் சாக்லேட் பாய் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்ப எனக்கு சாக்லேட் பாய்னா என்னன்னு புரியல. நான் சாக்லேட் மாதிரிலாம் தெரிய மாட்டேன். அப்புறம் என்னோட டேஸ்ட் சாக்லேட்டும் கிடையாது. ஸோ எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. அப்புறம் மக்கள் சொல்லுவாங்க அவன் சர்காஸ்டிக் டோன்ல இருக்கான்னு, அதனால அவன் சாக்லேட் பாய்னு. பட் ஐ வாண்ட் டு கெட் அவே. ஐ வாண்ட் டு நாட் ஹேவ் அ ஃபிக்ஸ்ட் இமேஜ். ஏன்னா என்னால இதை எல்லா ஃபிலிம்லயுமே பிரேக் பண்ண முடியும். ஆனா எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு தைரியம் வேணுமே. ஆமா சார், தைரியம் வேணும். ரிஸ்க் ஸ்பைடர்மேன் கூட எடுப்பார்ல. வித்தவுட் ரிஸ்க் வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காதுல்ல. நம்ம பண்றது ரொம்ப ரொம்ப ஃபிளாட்டா இருக்கும். ஸோ நம்ம ரிஸ்க் எடுக்கும்போது ஹிட் ஆகுறதும் ஃபிளாப் ஆகுறதும் நம்ம கையில இல்ல. ஆனா இது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். நான் நல்ல டைரக்டர் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நல்ல கேரக்டர்ஸ் கூட. ஆனா உங்கள மாதிரி யங் ஆக்டர், அதாவது பட்டிங் ஆக்டர், இதுக்கு முன்னாடி டெபியூ பண்ணவர், அவரோட படத்துல சர்தார்ஜி ரோல் பண்றது உங்களுக்கு விசித்திரமா இல்ல? சார், இது ஒரு இன்ஸ்டிங் மாதிரி, இது ஒரு டிசிஷன் கூட. எனக்கு எப்பவாவது யாராவது கதையை சொன்னாங்கன்னா நான் அதை பத்தி ரொம்பலாம் யோசிக்க மாட்டேன். ஏன்னா இப்ப நான் காமெடி பண்ணிருக்கேன், நெக்ஸ்ட் ஆக்ஷன் பண்ணணும். ஏன்னா இதனால எனக்கு என்ன ஃபேன்ஸ் கிடைப்பாங்க. அப்புறம் நான் ஒரு மாசான படத்தை பண்ணி ஆகணும். ஒருவேளை எனக்கு ஏதாவது பிடிச்சா, என் மனசு சொல்லுச்சுன்னா, எனக்கு நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா அதை நான் பண்ணிடுவேன். எப்படி முடிவெடுப்பீங்க? நீங்களே முடிவெடுப்பீங்களா இல்ல உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசி முடிவெடுப்பீங்களா? இல்ல சார், இது வரைக்கும் நான் எந்த படத்துல சைன் பண்ணாலும் அது என்னோட டிசிஷன் மட்டும்தான். இதுல என் பேரண்ட்ஸ் எல்லாம் தலையிடவே மாட்டாங்க. ஒருவேளை எனக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் நடந்துச்சுன்னா அப்ப வேணா அவங்கள போய் பார்த்து பேசுவேன். ஆனா இப்ப வரைக்குமே எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்ல. ராஜ் நித்தியில உங்க ரோல் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு மெச்சூர்ட் ரோல். அதுக்காக நீங்க ஸ்பெஷலா ஏதாவது ஹோம்வொர்க் பண்ணீங்களா? பாருங்க சார், பிரகாஷ் சார் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அவருக்கு ரொம்ப நாலேஜ் இருக்கு. இந்த உலகத்தை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். பாலிடிக்ஸ் உலகம், அப்புறம் இந்த ஃபிலிம் வேர்ல்டு, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்கிட்ட வந்தாரு. என்னோட கேரக்டர் பொலிட்டிஷியன் இல்லை, அது பொலிட்டிக்கல் ஃபேமிலியில ஒரு பார்ட். அண்ட் பொலிட்டிக்கல் அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கேம்ஸ் அவரை இழுத்துட்டு வரும் பாலிடிக்ஸ்குள்ள. ஏன்னா அவரோட ஃபேமிலியை பழி வாங்கணுன்றதுக்காக. ஸோ எனக்கு ரொம்ப ரிலேட்டபிள் கேரக்டர். என் ஃபேமிலிக்குள்ள அப்படி யாராவது பண்ணாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம எல்லா படத்துக்குமே ரெடியாக இருக்கணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரியான டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ண கொடுத்து வச்சிருக்கணும். பிரகாஷ் சார் நல்ல டைரக்டர், அவர் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சரி, எனக்கு ஒரு உண்மையை சொல்லுங்க. ஒரு படம் ஃபிளாப் ஆகும்போது, ஏக் அஞ்சான் ஏக் அஞ்சானி, அதில் நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க, பெரிய படம். ஆனா அது அந்த படம் ஓடல. அப்போ நீங்க அழுதீங்கன்னு கேள்விப்பட்டேன். இல்லை சார், அழமாட்டேன். ரொம்ப எமோஷனல்? இல்ல சார், கண்டிப்பா இல்ல. நான் கொஞ்சம் டிட்டாச்சு. நான் படத்துல வேலை செய்யும் போது ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். ஆனா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஷயம் என்னன்னா, நாங்க ஒரு ஃபிலிம் ஷெட்ல கிட்டத்தட்ட 100 நாள் வேலை செய்வோம். ஸோ அந்த மக்கள் நம்ம உலகமா மாறிடுவாங்க. அப்புறம் படம் முடிஞ்சிடும், நம்ம நெக்ஸ்ட் படத்துக்கு போயிடுவோம். அப்புறம் புது ஆளுக வருவாங்க, அவங்க நம்ம உலகமா மாறுவாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு ஆக்டர் டிட்டாச் ஆகணும். ஸோ நான் இதுகிட்ட இருந்து டிட்டாச் ஆயிட்டேன். கஷ்டமா இருக்கு, ஆனா அதுக்காக என் லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்ல. என்னோட ஜேர்னி, என்னோட கோல் என்னன்னு எனக்கு தெரியும். நான் இன்னும் எவ்வளவோ நிறைய அச்சீவ் பண்ணணும். இது எனக்கு வெறும் ஆரம்பம் மட்டும்தான். ஸோ நான் அழமாட்டேன், ஆனா கஷ்டமா இருக்கும். இப்போ மக்கள் ராக் ஸ்டாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்க எத்தனை பேர் இருக்காங்களோ, உங்களை பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட தெரிஞ்சுக்க விரும்புறாங்க, ராக் ஸ்டார்ல அப்படி என்னதான் இருக்குன்னு. நான் இருக்கேன். இல்லை சார், ராக் ஸ்டாரோட கதை, நான் இந்த பண்ணிட்டு இருக்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஜனாதன் ஜாகட். அவன் ஒரு வில்லேஜ் பாய், டெல்லி பிரீத்தம்பூரால அவன் இருப்பான். அவன் ராக் ஸ்டார் ஆகணும்னு நினைப்பான். அவன் ஜிம் மோரிசன் ஃபோட்டோ வச்சிருப்பான், ஆனால் அவனுக்கு எதுவும் தெரியாது.
அவன் கிட்டார் வாசிப்பான், பாடுவான். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா அவனுக்கு எப்படி முன்னேறணும்னு தெரியாது. ஸோ ஒரு நாள் கேண்டீன்ல ஒரு கேண்டீன்காரர் சொல்லுவாரு, அது துக்கம், வேதனை, கண்ணீர் அது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ரொம்பவே அவசியம். இன்னும் உங்க மனசு உடையாத வரைக்கும் உள்ளுக்குள்ள சங்கீதமே வராது, சத்தமும் வராது. ஸோ இந்த விஷயம் அவனுக்கு ஃபிக்ஸ் ஆயிடும். ஏன்னா அவன் ஒரு இம்மெச்சூர் ஆளு. அவனுக்கு லைஃப் பத்தி பெருசா எதுவும் தெரியாது. ஸோ அவன் என்ன நினைப்பானா, அவனோட இதயம் பிரேக் ஆச்சுன்னா அவனுக்குள்ள இருக்கிற சங்கீதம் வெளியே வரும்னு. ஸோ ஒரு பொண்ணு ஸ்டீஃபன் காலேஜில் படிப்பா, அவ காஷ்மீரி பொண்ணு. ஸோ அந்த ரோல் பார்த்தீங்கன்னா நர்கிஸ்ன்ற பொண்ணு தான் பண்ணுது. ஸோ அவன் அவகிட்ட போவான். அது என்னன்னா காதல் நாடகம் ஆடுவான், தன்னோட இதயத்தை உடைப்பான்னு நினைச்சு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அப்புறம் அவங்களோட ஜேர்னி 8-10 வருஷத்துல அவங்களோட லவ் ஸ்டோரி, ஒரு மியூசிக்கல் ஜேர்னி. அப்புறம் எப்படி கடைசியில அவன் ஒரு ராக் ஸ்டார் ஆயிடுவான். நீங்க ஃபிலிம் பத்தி நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் சொன்னீங்க, இதை சொல்லல. இந்த ஃபிலிம்ல ஆக்ட் பண்றதுக்கு நீங்க மாட்டுப்பாலை கறக்க கத்துக்கிட்டீங்களாமே? இல்லை சார், இந்த படத்துக்காக நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஏன்னா இது எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இம்தியாஸ் அலி கூட வேலை செய்யறதுக்கு அவர் என்னோட ரொம்ப ஃபேவரட் டைரக்டர். அவர் எனக்கு ஆஃபர் பண்ண கேரக்டர், ஆஃபர் பண்ண ஃபிலிம்ஸ், அது என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட், ரோல்னு கூட சொல்லலாம். இதுக்காக நான் இதை தான் விரும்பினேன். என்னோட கேரக்டர் அது ஒரு சிங்கர் கேரக்டர். அவன் கிட்டார் வாசிப்பான். ஒரு ஆபியஸான விஷயம், அது ஆடியன்ஸ் என் கையில கிட்டாரோட பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படி தோணக்கூடாது, என்னடா இந்த முட்டாள் கிட்டாரை இப்படி பிடிச்சிருக்கான், இவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு. நான் ராக் ஸ்டார் பிளே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் கிட்டார் கத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது, அதுவும் ஏஆர் ரஹ்மான் சாரோட. அவரோட ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு போனேன். அவர் எல்லா பாட்டையும் எப்படி ரெக்கார்ட் பண்றாருன்னு பார்த்தேன். மோகித் சௌஹான் இந்த படத்துல பாடினாரு. அவர் எப்படி பாடுவாரு, நான் இதுக்கு பின்னாடி நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணேன். ஏன்னா நான் செட்டுக்கு வரும்போது எனக்குள்ள இதெல்லாமே இறங்கி இருக்கணும். அப்புறம் நான் கேரக்டர்ல ஃபோக்கஸ் பண்ணேன். இந்த கேரக்டர் எப்படி பேசும், எப்படி நடந்துக்கும். அவன் ஒரு பெரிய ஸ்டூபிட் இடியட், ஆனா லைஃபும் எக்ஸ்பீரியன்ஸும் அவனை எப்படி மாத்திரும். சோ எனக்கு இந்த ஃபிலிம்ல ஒர்க் பண்ணது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட கேள்வி என்னன்னா, எல்லாத்த விட யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சார்? உங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க, லைக் a ஜாட் ஃபேமிலி. நான் ஏற்கனவே சொன்ன இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா, அந்த கேரக்டர் ஜனாத்தன் ஜாக்கர்ட் அவரோட லைஃப் வாழ்றது. ஏன்னா நாங்க ஷூட்டிங் முன்னாடியே ஒரு 3 மாசம் ஜாட் ஃபேமிலியோட இருந்தோம். அவங்களோட சேர்ந்து சாப்பாடு சாப்பிட்டோம். அவங்க வீட்டுல பசு இருந்தது, கைத்துக்கட்டுல படுத்தோம், குக்காவும் அடிச்சோம். இந்த மாதிரி நிறைய. ஓ, நீங்களும் ஜாட் கேர்ளா? ஆமா சார். ஓ, அப்ப நீங்க ப்ரோமோல ஒரு சீன் பாத்திருப்பீங்க. அவன் ஜாட் ஸ்டைல்ல எப்படி ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான். சோ அவன் பொண்ணுகிட்ட எப்படி சொல்லுவான்னா, ஜனார்தன் ஜாக்கர்ட், ஜேஜே ஃபார் ஷார்ட், பாத் கர்னி ஹை துஜ்சே. சோ அவன் என்ன சொல்லுவான்னா, என்ன அவன் என்ன சொல்லுவான்னா, तू ना बड़ी कूल लगती है मुझे और हॉट भी कितनी है तू. कमाल कॉम्बो है ना, हॉट कूल सेम टाइम. அப்ப அந்த பொண்ணு கேப்பா, எனிதிங் எல்ஸ்? அப்ப அவன் சொல்லுவான், I love you, गर्लफ्रेंड बन जा मेरी. அப்ப அவ கண்ணத்திலே ஒரு அறை விடுவா. இதை பார்க்கும்போது உங்களோட மற்ற ஃபிலிம்ஸை விட இது கொஞ்சம் வித்தியாசமான ஃபில்மா தெரியுது. நீங்க இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கீங்க சார். நீங்க எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லி கொஞ்சம் பயமுறுத்துறீங்க. நாங்க இந்த படத்துக்காக 1 வருஷம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம். நான் இப்போதைக்கு பெருசா எதுவும் சொல்ல விரும்பல. ஏன்னா 11th நவம்பர் ரிலீஸ், ஆடியன்ஸ் பார்க்கணும். அதுக்கப்புறமா சக்சஸ்ஃபுல் எக்ஸ்பெரிமெண்டா இல்ல ஃபெயிலியர் எக்ஸ்பெரிமெண்டா. வாழ்த்துக்கள் உங்க கூட இருக்கு. இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு இருக்கு. உங்க படம் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா. தேங்க்யூ சார். இதை நான் கேட்டே ஆகணும். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, உங்க ஃபாதர் ரிஷி கபூர் சார், அவரை நீங்க எந்த படத்துலயும் இம்ப்ரெஸ் பண்ணதே கிடையாது. கரெக்ட் தான் சார். அது விஷயம் என்னன்னா, எங்க அப்பா ஒரு ஹானஸ்டான மனுஷன். எப்பவும் ஒருத்தரை சந்தோஷப்படுத்த எதுவும் சொல்ல மாட்டாரு. அப்புறம் என்னோட அம்மா என்னோட மிகப்பெரிய ஃபேன். என்ன பண்ணாலும் சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா எங்க அப்பா பொறுத்தவரை அவர் எப்பவும் சொல்லுவாரு, இம்ப்ரூவ் பண்ணணும்னு. ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா அவரோட ஃபாதர் அவர்கிட்ட எப்பவும் சொல்லுவார், இம்ப்ரூவ் பண்ணணும்னு. ஸோ ஐ கெஸ் ஆக்சுவலி சார், அப்புறம் அவர் அம்மா கிட்ட பேசும்போது கேட்டேன். அப்போ அம்மா அவர்கிட்ட கேட்டாங்க, அது ரன்வீரோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிக்கலையான்னு. அதுக்கு அவங்க அப்பா சொன்ன ஒரு கதைய அம்மா கிட்ட சொன்னாரு. அது ஒரு வாலிப பையன் இருப்பான், அவன் டைட்டான ரோப்ல நடப்பான். அவங்க அப்பா கூட ரோட்ல அங்க மக்கள் கூட்டம்லாம் சேருவாங்க. அவங்க தினமும் ராத்திரி ஒரு நல்ல ஷோ பண்ணுவாங்க, கிளாப்ஸ் எல்லாமே வாங்குவாங்க, நிறைய காசெல்லாம் சம்பாதிப்பாங்க. ஒவ்வொரு ராத்திரியும் அவங்க அப்பா கிட்ட கேட்பான், எப்படிப்பா இருக்குன்னு. அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, இம்ப்ரூவ் பண்ணணும்னு. ஸோ ரொம்ப நாள் வரைக்கும், பல வருஷத்துக்கு இதே மாதிரியே போயிட்டு இருந்தது.
அப்போ ஒரு நாள் அவன் அவங்க அப்பா கிட்ட கேட்பான், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேனே, இவ்வளவு நல்லா பண்றேன், மக்கள்லாம் என்ன பார்த்து சந்தோஷப்படுறாங்க, ஆனா நீங்க மட்டும் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்றீங்க. அதுக்கு அப்பா சொல்லுவாரு, என்னைக்கு நான் நல்லா இருக்குன்னு சொல்றேனோ அன்னைக்கு உன்னோட கவனம் குறைஞ்சிடும், ஃபோக்கஸ் குறைஞ்சிடும், நீ ரோப்ல இருந்து கீழே விழுந்துடுவ. ஸோ ஐ திங்க் இதுக்கு பின்னாடி இருக்கிற யோசனை நல்ல யோசனை. அப்புறம் நான் என்ன நினைக்கிறேன்னா, என் அப்பா பாராட்டுற அளவுக்கு நான் இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஆனா இன்னைக்கு நீங்க ஜலசியா ஃபீல் பண்ண மாட்டீங்களா? அவருக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம், அவருக்கு ராஜ் கபூர் சார் மாதிரி டைரக்டர் கூட வேலை செய்ய வாய்ப்பு கிடைச்சது. பாபி அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. கண்டிப்பா. பட் அவரு எப்பவும் சொல்லுவாரு, பாபிக்கு அப்புறம் அவரு 7 ஃபிளாப்ஸ் கொடுத்துருக்காரு. அப்புறம் சடன்லி அவரு பாபிக்கு அப்புறம் எந்த இடத்துக்கு போனாரோ அதெல்லாமே முடிஞ்சிருச்சு. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும், மறுபடியும் உழைக்க வேண்டியதாச்சு. நல்ல டைரக்டர்ஸ் கூட வேலை செஞ்சாரு. அப்புறம் மெதுவா அவர் ஸ்டார்டமா வளர்த்துக்கிட்டாரு.